வணக்கம் சென்டம் ஆப் ஸ்டூடெண்ட். நம்ம சென்டம் ஆப்ல வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 and 4 ரெண்டுத்துக்கும் உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து பார்ப்போம். மொத்தம் இதில் 30 கொஷின்ஸ் 32 கொஷின்ஸ் இருக்கும் வித் கொஷின் எம்சிக்யூஸ் ப்ளஸ் அதோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அதில் எல்லாமே இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 3-4 அக்டோபர். இது ஃபுல்லாகவே இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் டிஃபென்ஸ் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சந்திரனில் நீண்டகால மனித குடியேற்றத்தை உருவாக்க எந்த விண்வெளி நிறுவனம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இது நாசா. ஓகேவா? நாசா. ஓகே, நாசா எங்க இருக்கு? நாசா வந்து அமெரிக்கால இருக்கு. ஓகே, அமெரிக்காவோட நம்மள்ட்ட எப்படி இஸ்ரோ இருக்கோ அவங்களுக்கு அதே மாதிரி நாசா மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஹியூமன் செட்டில்மெண்ட் ஆன் த மூன். ஓகேவா? லாங் டேர்ம் செட்டில்மெண்ட் ஆன் த மூன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்னென்ன சொல்லியிருக்காங்க அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா நாசா வந்து எதுக்காக ஒர்க் பண்ணுது அப்படின்னா மூன் வில்லேஜ் அப்படிங்கிறதுக்காக, சந்திர கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு அடுத்த தசாப்தத்திற்குள் சந்திரனில் நீண்டகால மனித குடியேற்றத்தை உருவாக்க நாசா செயல்பட்டு வருது. இந்த யோசனை சந்திர கிராமம் அதாவது மூன் வில்லேஜ் என்று அழைக்கிறாங்க. இது குறுகிய கால சந்திர பயணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய படி இது. ஓகேவா? இது நீண்ட கால நிலையான உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் நீண்ட கால மனித இருப்பில் கவனம் செலுத்துகிறது. மனிதர்களை சந்திரனுக்கு திருப்பி அனுப்புவதற்கும் பின்னர் மனிதர்களை செவ்வாய் கிரகத்திற்கும் அனுப்புவதற்கும் நாசாவின் ஆர்டிமிடிஸ் திட்டத்தின் முக்கியம். ஓகேவா? அது என்ன அப்படின்னா இந்த மூன் வில் ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. அவங்களோட இதுல ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் முக்கிய பகுதி தான் இது. இந்த புதிய சகாப்தத்தின் முதல் பணியான ஆர்டிமிஸ் 1 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்துல ஏவப்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம மூன் வில்லேஜ் இந்த இதுக்கு வந்து மெயின் ப்ராஜெக்ட் மூன் வில்லேஜ், இதையும் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இது எல்லாமே பண்றது நாசா. அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம். நாசாவோட தேசிய வானூர்திகள் மற்றும் விண்வெளி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க நேஷனல் ஏரோநாட்டிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். நேஷனல் ஏரோநாட்டிக்கல்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதோட விரிவாக்கம். ஸோ நாசா கேட்கலாம். உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஜூலை 29, 1958. தலைமையகம் எங்க இருக்கு? ஹெட் குவார்டர்ஸ் வாஷிங்டன் டிசி. ஓகே, நாசாவோட இதுதான். அடுத்த கொஸ்டின். குடிமைத்துறையின் கீழ் எத்தனை புதிய கேந்திரிய வித்யாலயாக்கள் திறக்க மத்திய அமைச்சர் ஒப்புதல் அளித்திருக்கு? அதாவது குடிமைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு சிவிலியன் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? இது என்ன பண்ணியிருக்காங்க, கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதை சிவில் செக்டாருக்காக. சிவில் செக்டர்னா யாரு? இப்போ இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ல யார் படிக்கலாம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறவங்க அனைத்துமே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி கேந்திர வித்யாலயா இது ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இருக்கும். அதே மாதிரி இது எப்போ திறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 57. ஓகேவா? குடிமைத்துறையின் கீழ் சிவில் செக்டருக்கு எத்தனை புதிய கேந்திர வித்யாலயா ஓப்பன் பண்றாங்கன்னா 57. கேபினெட் அப்ரூவ் ஓப்பனிங் 57 நியூ கேந்திர வித்யாலயா சிவில் செக்டர் ஃபார் சிவில் செக்டர். எவ்வளோ அமௌண்ட்ல அப்படின்னா 7862.55 crore rupees செலவு பண்ணி இதை ஓப்பன் பண்றாங்க. ஓகே, அதான் இதுல சொல்லியிருக்கு. 17 மாநிலங்கள்லயும் யூனியன் பிரதேசங்கள்லயும் அதிகரித்து வரும் மத்திய அரசு ஊழியர்களின் குழந்தைகளின் கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக இது. ஓகே, இந்தியா முழுவதும் சிவில் துறையில் 57 புதிய கேந்திர வித்யாலயங்கள் ஓப்பன் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எந்த நகரத்தில் திறக்கப்பட்டிருக்குன்னா நியூ டெல்லி தான். ஓகே, இது வந்து நியூ டெல்லியில வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆசியாலேயே பெருசுன்னா பாத்துங்க. ஓகேவா? இருக்கா? ஆசியாலேயே பெருசு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்றாங்க.
இது ஏசியா லார்ஜஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு. எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஓக்லா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 30 செப்டம்பர் 2025 அன்னைக்கு. த நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா மூலியமா இதை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஓகே, ஸோ இது மூலயமா இதை ஓப்பன் பண்ணுறாங்க. எவ்வளோன்னா 4 மில்லியன் ரெசிடென்ட்ஸு. சென்ட்ரல் டெல்லி கவர்மெண்ட்டு ஓக்லா பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி 124 மில்லியன் கேலன்ஸ் பெர் டே வந்து இதை வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதான் இது. ஆசியாவின் மிகப்பெரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் எங்கே ஆரம்பிக்க போகுதுன்னா ஓக்லாவில் செப்டம்பர் 30. இது எவ்வளோ அப்படின்னா டெல்லி முழுவதும் 124 மில்லியன் கேலன்கள் சுத்திகரிப்பு திறன் கொண்டது இது. ஓகே, ஒரு நாளைக்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சவுத்து சென்ட்ரல் அண்ட் ஓல்டு இதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 40 லட்சம் வீடு இருக்கு இங்க டெல்லியில. ஓகேவா, 40 லட்சம் வீடு, 40 லட்சம். ஓகேவா, 40 லேக்ஸ் வீட்டுக்கு இந்த சுத்திகரிப்பு பண்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். தேசிய தூய்மை கங்கை இயக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. இது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஃபார் யூனியன் கவர்மெண்ட். எப்போ ஆரம்பிச்சதுன்னா 2014 ஆரம்பிச்சது நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா. ஓகே, இது வந்து ஒரு அம்பர்லா ப்ராஜெக்ட். நமாமி கங்கை திட்டத்தின் கீழ் இது இயக்கப்படுது. நதியின் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் கழிவுநீர் மேலாண்மைப்படுத்துறதும் இதோட மெயின் விஷயம். ஓகேவா, அவேர்னஸ் கொடுக்குது, பப்ளிக் அவேர்னஸ், ரிவர் ஃப்ரண்ட் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணுறதான் இது முதன்மை நோக்கமே. அடுத்த கொஸ்டின் போயிடும். நடப்பு நிதியாண்டு 2025-26 மொத்த உள்நாட்டு உற்பத்தி, வளர்ச்சி மற்றும் பணவீக்க மதிப்பீடுகளை ரிசர்வ் வங்கி எந்த விகிதங்களில் நிர்ணயிச்சு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜிடிபியோட ரேட் என்ன அப்படின்னா 6.8%, பணவீக்கம் 2.6%. ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா 6.8%, இன்ஃப்ளேஷன் 2.6%. ஓகேவா, இன்ஃப்ளேஷன் 2.6%. நடப்பு நிதியாண்டு 2025-26க்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பீட்டை ரிசர்வ் வங்கி 6.8% திருத்தி இருக்கு. இதற்கிடையில வழக்கத்தை விட சிறந்த பருவமழை மற்றும் ஜிஎஸ்டி விகிதங்களை குறைச்சதுக்காக 2.6 பணவீக்கம் குறைக்கப்பட்டிருக்கு. 3 நாள் இருமதற்கு பிறகு ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா இந்த தகவலை பகிர்ந்து நிதி கொள்கையை வெளியிட்ட மானிட்டரி பாலிசி. ஓகேவா, மானிட்டரி பாலிசி கமிட்டி. ஓகே, இது வந்து எம்பிசின்னு சொல்லுவாங்க, மானிட்டரி பாலிசி கமிட்டி. 6 மெம்பர் இருப்பாங்க, 3 கவர்மெண்ட், 3 ஆர்பிஐ. ஃபிக்ஸ் த பெஞ்ச் மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் ஆர்பிஐ. ஓகே, இதுதான். அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன ஆர்பிஐ பத்தி பார்த்தீங்கன்னா தலைமையகம் எங்க மும்பையில் இருக்கு. இப்போ நிறுவப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935. கவர்னர் யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. இப்போதைக்கு முதல் ஆளுநர் சர் ஆஸ்பரோன் ஸ்மித்து. முதல் இந்திய ஆளுநர் சிந்தாமன் துவாரக்நாத் தேஷ்முக். ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநர்லாம் இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா சிரீஷ் சந்திர முர்மு, சுவாமிநாதன் ஜே, ஆர்பி சங்கர், பூனம் குப்தா. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஜிடிபினா என்னன்னு தெரியணும் இல்லையா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் குறைக்கிறது. இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொதுவாக ஒரு வருஷம் காலாண்டுல ஒரு நாட்டின் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட அனைத்து இறுதி பொருட்களையும் சேவைகளையும் சொல்றதுதான் ஜிடிபி. பணவீக்கம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை ஏற்படும் பொதுவான அதிகரிப்பை குறிக்கிறது. விலை இன்க்ரீஸ் ஆகிறத குறிக்கிறது தான். இதனால பணத்தின் வாங்கும் திறன் குறைகிறது. ஸோ இதுதான் பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின், 5வது கொஸ்டின். பின்வரும் எந்த மாநிலத்திலும் சுற்றுலாத்துறைக்கு 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய சுற்றுலா விருது வழங்கப்பட்டிருக்கு? ஆந்திர பிரதேஷ்க்கு. ஓகேவா, ஆந்திர பிரதேஷ்க்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டூரிசம் டிபார்ட்மெண்ட் குளோபல் டூரிசம் அவார்டு 2025க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஆந்திர பிரதேச சுற்றுலாத்துறை இந்தியாவின் மிக நம்பிக்கைக்குரிய சுற்றுலாத்துறையாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திர பிரதேச நிலை நிறுத்துவதில் அங்கீகரித்து 2025ஆம் ஆண்டுக்கான மதிப்பு மிக்க உலகளாவிய சுற்றுலா தலமாக விருதை வாங்கியிருக்கு. புதுதில்லியில் நடைபெற்ற அந்த விழாவில் துறையின் சார்பாக
ஆலோசகர் நிஷிதா கோயல் இந்த விருதை பெற்றிருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுற்றுலா மேம்பாடு, பாரம்பரிய பாதுகாப்பு, உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணங்கள், கலாச்சார அனுபவங்களை மேம்படுத்தி சொல்றதன் மூலயமா இவங்களுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் சமீபத்தில் விருதுகள் மற்றும் கௌரவங்கள்லாம் இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. இதை அப்படியே நோட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? பாஸ் பண்ணி வைக்கிறேன். லதா மங்கேஷ்கர் விருது சோனு நிஜாமுக்கு. 2020 யங் சாம்பியன் ஆஃப் த எர்த் விருது ஜினாலி மோடி. 2020 தாதா சாஹிப் பால்கே விருது மோகன்லாலுக்கு. மரணத்திற்கு பிந்தைய PV நரசிம்மராவ் விருது டாக்டர் மன்மோகன் சிங்க்கு. பேராசிரியர் VK கோகக் பரிசு ஆனந்த் V பட்டீலுக்கு. பட்டா தங்க விருது அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பென் டிரான்ஸ்லேட் பிரைஸ் கீதாஞ்சலி ஸ்ரீக்கும். அதுக்கப்புறம் 59வது ஞானபீட விருது வினோத் குமார் சுக்லாவுக்கும். ஏபல் பரிசு ஜப்பானிய கணிதவியலாளர் மசாக்கி கஷிவராக்கும். பிரிட்டிஷ்கார் பரிசு லியோ ஜியாக்வான். மங்கேஷ்கர் விருது லதா மங்கேஷ்கர் விருது குமாரமங்கலம் பிர்லாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, 6வது கொஸ்டின். RSSின் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் மோடி 100 ரூபாய் நினைவு நாணயத்தை வெளியிட்டார். எந்த படம் முதல் முறையாக இந்திய நாணயத்தில் பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பாரத மாதா. ஓகேவா? இதுல பார்த்தாலே தெரியுது. பாரத மாதா இதை பார்த்தீங்க, பாரத மாதா. ஓகே, இந்த இதை வந்து பொறிக்கப்பட்டிருக்கு 100வது RSSோட நாணயத்துல. ராஷ்டிரிய சுயம் சேவக் சங்கத்தோட நூற்றாண்டு விழாவை நினைவு கூறும் வகையில அக்டோபர் 1, 2025 அன்று பிரதமர் நரேந்திர மோடி தபால் தலை மற்றும் நினைவு நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாரு. ஸோ இதில் முதல் முறையாக இந்திய நாணயத்தின் பாரத மாதாவின் உருவப்படம் இதுல பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? பாரத மாதா 1905ஆம் ஆண்டு இந்திய ஓவியர் அபிநீந்திரநாத் தாகூர் வரைந்த ஒரு படைப்பு. முதலில் பங்கா மாதான்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாரத மாதான்னு பெயர் மாற்றப்பட்டு இந்த பங்கிம் சந்திர சட்டோபாத்தியாயா தனது ஆனந்த கணிதத்தில் விவரித்தபடி தேசத்தின் ஆளுமையை அடிப்படையாக கொண்டு உருவாக்குனதான் இந்த பாரத மாதா. ஓகே, எந்த அமைப்பு ஆண்டின் பிசினஸில் சேஞ்ச் மேக்கர் விருதை வென்றது? ஆண்டின் சேஞ்ச் விருது DRDO. ஓகேவா? டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆண்டுக்கான பிஸ்னஸ் லைன் சேஞ்ச் மேக்கர் அவார்டு வாங்கியிருக்கு. ஓகேவா? இவங்க தான் இந்த வருஷத்துக்கு உண்டான DRDO பத்தி தெரியும். செப்டம்பர் 2025 உள்நாட்டு மூலோபாய ஸ்ட்ராட்டஜிக் தொழில்நுட்பங்களுக்கான பங்களிப்பு பிசினஸ் லைன்ல இருந்திருக்கு. இந்த சேலஞ்ச் மேக்கர் விருதுகள்ல DRDO இந்த பிரைஸை தட்டிட்டு போயிருக்கு, கல்வி மற்றும் சுகாதாரத்துல அதன் விரிவான பணிகளை அங்கீகரித்ததுக்காக. ஓகேவா? DRDO எப்ப நிறுவப்படும்? 1958 புதுதில்லி. இப்ப ஷமீர் V காமத் அப்படிங்கிறவரு இப்ப இதோட தலைவரா இருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது கொஸ்டின். மதிப்புமிக்க சர்வதேச எம்மி விருதுகள் 2025 யாரு? சர்வதேச எம்மி அவார்டு. ஓகேவா? எம்மி அவார்டு இதுல யார் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தில்ஷித் தோசான்ஜி இன்டர்நேஷனல் எம்மி அவார்டு இது. ஓகேவா? நேஷனல் அவார்டு கிடையாது. இது வந்து புகழ்பெற்ற நடிகரும் பாடகருமான தில்ஷித் தோசான்ஜி இம்தியாஸ் அலியான் வாழ்க்கை வரலாற்று படமான அமர் சிங் சம்கிலா அப்படிங்கிற படத்துக்காக இந்த அவார்டு சிறந்த நடிகருக்கான சர்வதேச எம்மி விருதுக்கான பரிந்துரையை பெற்றிருக்கிறாரு. அவார்டு கொடுக்கல. நவம்பர் 24, 2025 அன்று நடைபெற இருக்கும் 53வது எம்மி விருதுகளை வழங்குவதற்கு நியூயார்க்ல சர்வதேச தொலைக்காட்சியில கலை மற்றும் இதுல சொல்லியிருப்பாங்க. இதுல ஜூரிஸ்ட் ஆயிருக்கிறாரு. அப்புறம் சமீபத்தில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் CSF இயக்குனர் ஜெனரலா, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஜெனரலா அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றிருக்கிறவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரவீர் ரஞ்சன். ஓகேவா? பிரவீர் ரஞ்சன். ஓகே, இந்தியாவில் மத்திய ஆயுத காவல் படைகள் CAPF ஒரு பெரிய தலைமை மட்டத்தில் 1993 தொகுதியை சேர்ந்த 2 மூத்த IPS அதிகாரிகளுக்கு முக்கிய துணை ராணுவ அமைப்புகளின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. CSF இதுல இயக்குனர் ஜெனரலாக DG பிரவீர் ரஞ்சன் நியமிக்கப்பட்டிருக்கார். அதே நேரத்தில் பிரவீன் குமார் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில இயக்குனர் ஜெனரலாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்புறம் மத்திய ஆயுத காவல் படை தலைவர்களை பத்தி இதுல சொல்லப்பட்டிருக்கு. NCCயோட புதிய இயக்குனரா லெப்டினன்ட் ஜெனரல் வீரேந்திர வாட்ஸ் அப்படிங்கிறவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. நம்ம லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். CSF புதிய இயக்குனரா பிரவீர் ரஞ்சன். இன்னும் இப்ப பார்த்திருக்கோம். இந்தோ திபெத்திய எல்லை இதுக்கு யாருன்னா பிரவீன் குமார்.
அப்புறம் சாஸ்திர சீமா பால் எஸ்எஸ்பின்னு சொல்லுவாங்க, இதுக்கு சஞ்சய் சிங்கால். அப்புறம் எல்லை பாதுகாப்படை பிஎஸ்எஃப்க்கு தல்ஜித் சிங் சௌத்ரி. அப்புறம் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்க்கு ஞானேந்திர பிரதாப் சிங்கை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திய கடலோர காவல் படை அவருக்கு எஸ் பிரமேஷ். அப்புறம் தேசிய பேரிடர் நேஷனல் டிசாஸ்டர் ஃபோர்ஸு பியூஷ் ஆனந்த். அப்புறம் ஆர்பிஎஃப் ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ்க்கு சோனாலி மிஸ்ராவையும், அஸ்ஸாம் ரைஃபிள்க்கு விகாஸ் லகோரா அப்படிங்கிறவங்களையும். இதில் யாரை விட்டு போட்டிருக்குன்னா ஆர்மி, அதுக்கப்புறம் வந்து ஏர்ஃபோர்ஸு, அப்புறம் டிஃபென்ஸ், இவங்கெல்லாம் விட்டு போட்டிருக்கு. ஸோ இவங்கெல்லாம் மத்திய ஆயுத காவல் படை தலைவர்களை இதில் சொல்லியிருக்கு. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து ஷார்ட்ஸாகவே நான் ஒரு தடவை கொடுக்குறேன். ஓகேவா? சோனி பிக்சர்ஸ் நெட்வொர்க்ஸ் இந்தியாவின் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரியாக யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கௌரவ் பானர்ஜி அப்படிங்கிறவரை நியமிக்கப்பட்டிருக்கு. ஓகே, கௌரவ் பானர்ஜி அவர்களை நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ஒன்றும் பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் கிடையாது. சமீபத்தில் இந்தியாவின் முதல் தனியார் துறை ஹெலிகாப்டர் இறுதி அசம்பிளி லைன் டாடா குழுமம் எந்த மாநிலத்தில் H125 உருவாக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில். ஓகேவா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஃபால் டாடா டு மேக் ஏர்பஸ். ஓகேவா? இது வந்து ஏர்பஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏர்பஸ் H125 எங்க அப்படின்னா கர்நாடகாவில். ஓகே, டாடா குழுமம் ஏர்பஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஏர்பஸ் H125 ஹெலிகாப்டரை தயாரிப்பதற்காக கர்நாடகின் வேமகலில் இந்தியாவின் முதல் தனியார் துறை ஹெலிகாப்டர் இறுதி அசம்பிளி இதுல வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவின் விண்வெளி துறைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை இது ஏற்படுத்துது. ஓகே, சமீபத்தில் பத்மபூஷன் விருது பெற்ற பண்டிட் சன்லால் மிஸ்ரா அக்டோபர் 2ஆம் ஆண்டு 89 வயதுல காலமானாரு. அவருக்கு எந்த ஆண்டில் பத்மபூஷன் வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு 2020 பண்டிட் ஷானுலால் மிஸ்ராவுக்கு 2020 வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, அப்புறம் டெய்லர் ஸ்விஃப்ட் மற்றும் டாம் குரூஸை விஞ்சி உலகின் பணக்கார நடிகரானவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம இந்திய நடிகரான ஷாருக் கான். ஓகேவா? டாம் குரூஸை விட டெய்லர் ஸ்விஃப்டை விட அதிகமான சொத்து சேர்த்ததுல சர்பாசிங் டெய்லர் ஸ்விஃப்ட் அண்டு டாம் குரூஸ். ஓகே, பாலிவுட் பாட்ஷாவின் உலகளாவிய ஜவானுமான ஷாருக் கான் அதிகாரப்பூர்வ பில்லியனியர் கிளப்பில் இணைந்திருக்கிறாரு. $1.5 பில்லியன் 12,490 கோடி நிகர மதிப்புடன் உலகில் பணக்கார நடிகராக இவர் வலம் வர்றாரு. $1.4 பில்லியன். ஓகே, டெய்லர் ஸ்விஃப்ட் 1.3 பில்லியனோ, அர்னால்டு ஷ்வார்ஸ்நெக்கர் 1.2 பில்லியனோ, ஜெர்ரி சீன்ஃபீல்டு 1.2 பில்லியனோ, செலினா கோம்ஸ் 72 மில்லியனோ 720 மில்லியனோ வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஆசிய கோப்பை T20 தொடரின் ஒரே பதிப்பில் 300 ரன்களை கடந்த முதல் வீரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அபிஷேக் சர்மா. ஓகேவா? அபிஷேக் சர்மா அவர்கள் எத்தனை அப்படின்னா 300 ரன் சிங்கிள் எடிஷன்ல ஏசியா கப் T20ல அவரு தாண்டி இருக்கிறாரு. T20 ஆசிய கோப்பையின் ஒரே பதிப்பில் 300 ரன்கள் எடுத்த முதல் வீரர் அபிஷேக் சர்மா. இந்தியா வென்றது 2ஆம் இடம் பாகிஸ்தான். ஓகேவா? இந்தியா வந்து இதுல சாம்பியன் ஆனாங்க. ஆசிய கோப்பை 2025, 2வது பாகிஸ்தானு. ஆனா இதை வாங்க மறுத்துட்டாங்க. அபிஷேக் சர்மா 300 ரன் மேல அடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கிறிஸ்டியானோ ரொனால்டோவை கௌரவிக்கும் வகையில யூரோ நாணயத்தை எந்த நாடு வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு போர்ச்சுகல். ஓகேவா? யூரோஸ் CR7 யூரோல அவர் மூஞ்ச போடுறதா சொல்லியிருக்கிறாங்க. அவரு போர்ச்சுகலை சேர்ந்தவர். போர்ச்சுகல் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்பன், இதோ இங்கதான் இருக்கு. ஓகேவா? போர்ச்சுகல் இங்கதான். இங்கிலாந்து UK இருக்கு. அசோரஸ் கேனரி ஐலாண்ட் வழியா கேப் வேர்டே இப்படியே வந்து கேலிக்கட் கொச்சினுக்கு ஃபர்ஸ்ட் வந்தாங்க. கேப் ஆஃப் குட் ஹோப். ஓகே, வாஸ்கோட காமா ஃபர்ஸ்ட் voyage டு இந்தியா 1497-99. அதோட வரைபடம் தான் இது. சமீபத்தில் 62வது தேசிய சதுரங்க சாம்பியன்ஷிப் 2025 வென்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இது வந்து பி இனியன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பி இனியன் அவர்கள் 62வது தேசிய சதுரங்க, அதாவது 62 செஸ் சாம்பியன்ஷிப், 62nd செஸ் சாம்பியன்ஷிப் 2025 வாங்கியிருக்கிறாரு. ஓகே, 2025 குண்டூரில் ஆந்திர பிரதேசம் நடைபெற்ற 62வது தேசிய சதுரங்க சாம்பியன்ஷிப்ல இந்த கிராண்ட் மாஸ்டர் பி இனியன் வென்றிருக்கிறாரு. செஸ் போட்டியில தமிழ்நாட்டின் கிராண்ட் மாஸ்டர் பி இனியன் ஆந்திர பிரதேசம் குண்டூர்ல நடைபெற்ற 62வது சதுரங்க போட்டியில 11 சுற்றுகளுக்கு மேல் தோற்காமல் 7 வெற்றிகள் மற்றும் 4 டிராக்களுடன் அவர் இந்த பதக்கத்தை வென்றிருக்கிறார், சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறார். சமீபத்தில் சீனாவின் போக்குவரத்து திறக்கப்பட்ட உலகின் மிக உயரமான பாலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து கேனியான் பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஹிவாஜுவாங் ஜுவாங், அதாவது ஹவுஜியாங் கேனியான் பிரிட்ஜ். ஓகேவா, ஏன்னா கேனியான் பிரிட்ஜ்னா இப்படி இருக்கும், இதோ இதுல இருக்க பார்த்தீங்களா, இப்படி இருக்கிறது தான் இந்த கேனியான் பிரிட்ஜ். இது எங்க இருக்குன்னா சைனால. உலகின் மிக உயரமான பாலம் சீனாவில் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டிருக்காங்க. அந்த மாநில ஊடகங்கள் தெரிவித்தது 3 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஒரு பொறியியல் சாதனையை இது முறியடிச்சிருக்கு. ஹுவாங் ஜியாங் கிராண்ட் கேனியன் பாலம் திறக்கப்பட்டிருக்கு. ஓகே, நேபாளத்திற்கு பிறகு எந்த இந்திய பெருங்கடல் தீவு நாட்டில் ஜெனரல் இசட்டின் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு ஜனாதிபதி அரசாங்கத்தை கலைச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேபாளத்துக்கு அப்புறம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நேபாளில் ஜென்சின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணீங்களா, அது மாதிரி இங்கே மடகாஸ்கர்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜெனரல் இசட் பாரிய ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தில் தோல்வி ஓகேவா தொடர்பாக இந்திய பெருங்கடல் தீவில் ஜெனரல் இசட் தலைமையிலான பல நாட்கள் நடந்த போராட்டங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக செப்டம்பர் 21, 2025 மடகாஸ்கர் ஜனாதிபதி ரசாலினா பிரதமரை அவங்க இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க. மடகாஸ்கர் நடந்த பாரிய போராட்டங்கள் போது குறைந்து 22 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான். மடகாஸ்கரில் ஜெனரல் ஜி போராட்டங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அடிப்படை சேவைகள்ல தோல்வி. ஓகேவா, ஒழுங்கற்ற மற்றும் அடிக்கடி ஏற்பட்ட மின்சார நீர் தடை, அப்புறம் மோசமான திட்டமிடல் மற்றும் மேலாண்மை, தேசிய நீர் மின்சார நிறுவனம் இதை வச்சு அப்புறம் இளைஞர் ஒன்றுபட்டு சமூக ஊடகங்கள் மற்றும் நெட்வொர்க்கிங் தளங்களை குரல் எழுப்பினது தான் இதுக்கு காரணம். அப்புறம் அடுத்து அக்டோபர் 4க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். இது வந்து அக்டோபர் 4க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, அக்டோபர் 3 பார்த்தா இது அக்டோபர் 4க்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். எந்த விண்வெளி அமைப்பு இன்டர்ஸ்டெல்லார் மேப்பிங் அண்ட் ஆக்சிலரேஷன் ப்ரோப், அதாவது ஐமேப்னு சொல்லுவாங்க, இன்டர்ஸ்டெல்லார் மேப்பிங் அண்ட் அக்சலரேட்டிங் ப்ரோப். ஓகேவா, இது எந்த இதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நாசா. ஓகே, தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம், தேசிய நேஷனல் ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்ஸ்டெல்லார் மேப்பிங் அண்ட் ஆக்சலரேஷன் ப்ரோப் பணியை தொடங்கியிருக்கு. ப்ரோப்னா என்ன, சர்ச் பண்றது. ஓகேவா, சூரிய துகள்கள் எவ்வாறு ஆற்றல் பெறுகின்றன, ஹீலியோஸ்பியர் பூமியை எவ்வாறு பாதுகாக்கிறது என்ற ஆய்வை இதுல மேற்கொள்றாங்க. இன்டர்ஸ்டெல்லார் மேப்பிங் அண்ட் ஆக்சிடேஷன் ப்ரோப் அப்படிங்கிற ஹீலியோஸ்பியரின் எல்லையை வரைபடங்களாக ஆற்றல் மிக்க துகள்களை கண்டுபிடிக்கிறதாக. இது விண்வெளி வானிலை ஆபாயங்களை கண்காணிக்கும் சூரிய மற்றும் ஆற்றலை பற்றிய ஒரு ஆராய்ச்சி தான் இது. அப்புறம் தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் ஜூலை 1952 தலைமையகம் வாஷிங்டன் டிசி. அப்புறம் சந்திரனில் நீண்டகால மனித குடியேற்றம் சந்திர கிராமம் நிசார் பணி நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேவா, லாங் டேர்ம் ஹியூமன் செட்டில்மெண்ட் அந்த மூன், அதுக்கப்புறம் நிசார் மிஷன் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்புறம் 2வது கேள்வி, அக்டோபர் 4க்கான 2வது கேள்வி, தேசிய குற்றப்பதிவு அதாவது நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட் பியூரோ அறிக்கையின்படி 2023 ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான விவசாய தற்கொலைகள் பதிவு செய்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸ்டேட்ஸ் யூடிஎஸ் 0 சூசைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் கல்டிவேட்டர் ஆஸ் வெல் அஸ் அக்ரி லேபர்ஸ் எங்க அப்படின்னா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஜார்க்கண்ட், அருணாச்சல பிரதேஷ், கோவா, மணிப்பூர், மிசோரம், நாகாலாந்து, சண்டிகர், டெல்லிலாம் இது 0. சூசைட் பை அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் 6906 எங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் அதிகம். ஓகேவா, ஸோ சூசைட் பை பர்சன் என்கேஜ் இன் ஃபார்மிங் ஆப்ரேட்டர்ஸ் 2023 படி 4690. ஓகேவா,
இப்போதைக்கு மகாராஷ்டிரால தான் அதிகம். யார் மூலியமா அப்படின்னா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ மூலியமா. நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா 2020 படி 10,790 விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் நடந்த மொத்த தற்கொலையில 1,76,418 விவசாயத்துறையை சேர்ந்தவர்கள் தற்கொலை 6.3% இருக்கு. 4,690 விவசாயிகள், அதாவது 4,553 ஆண்கள், 137 பெண்களோட யார் வந்து முதல் இடத்துல இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா 38.5%. இதுல எதுவுமே நடக்கல. ஆந்திரா, மகாராஷ்டிரா தொடர்ந்து கர்நாடகா, ஆந்திரா, அப்புறம் மத்திய பிரதேசம், அப்புறம் தமிழ்நாட்டிலயும் இருக்கு. தமிழ்நாட்டில் ஃபார்மர் சூசைடு 5.9%. இதையும் நோட் பண்ணிக்கங்க. 0 வந்து மேற்கு வங்காளம், பீகார், ஒடிசா, ஜார்க்கண்ட், டெல்லி, பிற மாநிலங்கள். ஓகே, அடுத்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேக்கேஜிங் தீர்வுகளை ஊக்குவிப்பதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேக்கேஜிங். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்ட் இந்தியன் பேக்கேஜிங் நிறுவனம் தான் இந்த இதுல இருக்காங்க. பேக்கேஜிங் வந்து அஞ்சல் துறை ஒரு மூலாபாய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அஞ்சல் சேவைகளில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பேக்கேஜிங் தீர்வுகளை ஊக்குவிப்பதற்காகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்தின் மும்பையில் உள்ள மகாராஷ்டிரா வட்டத்தின் தலைமை போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் அலுவலகத்தில் நடைபெற்றிருக்கு. ஓகேவா, இது வந்து எய்ம் டு இன்ட்ரோடியூஸ் சஸ்டைனபிள் அண்ட் இன்னோவேட்டிவ் ஆல்டர்னேட்டிவ்ஸ்க்காக இதை நடத்த போறாங்க. ஜனாதிபதியின் மெய்காப்பலருக்கு வைர விழா வெள்ளி எக்கால பதாகை வழங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பிரசிடென்ட் திரௌபதி முர்மு. ஓகேவா, ஜனாதிபதி திரௌபதி முர்மு மெய்காப்பாளருக்கு வைர விழா வெள்ளி, பாடிகார்டுக்காக பிரசிடென்ட் பாடிகார்டுக்கு சில்வர் ட்ரம்பட் அண்ட் ட்ரம்பட் பேனரு கொடுக்கறது. ஓகே, இது ஜனாதிபதி திரௌபதி முர்மு மெய்காப்பாளர் வைர விழா வெள்ளி மற்றும் எக்கால பதாகையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வாங்க 1950ஆம் ஆண்டு படைப்பிரிவு மெய்காப்பாளர் நியமிக்கப்பட்டது 75 ஆண்டுகளுக்கு குறிக்கும் வகையில இது வந்து நடத்துறாங்க. இது வந்து கமாண்டன்ட் ஜார்ஜ் விராத் என்பவருக்கு விழாவில் கலந்து கொண்டார். ஓகேவா, ஓய்வு பெற்ற கமாண்டன்ட். அப்புறம் 5வது கொஸ்டின், அக்டோபர் 4க்கான 5வது கொஸ்டின், பார்சிலோனாவில் நடந்த யுனெஸ்கோ மோண்டியா கல்ட் 2025 மாநாட்டில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய யூனியன் மினிஸ்டர், மத்திய மந்திரி கஜேந்திர சிங் ஷெகாவத். அவர் தான் வந்து இந்த மோண்டியா கல்ட் 2025 மாநாட்டில் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணது இவர் தான். அது என்ன மோண்டியா கல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ரெப்ரசன்டட் யுனெஸ்கோ மோண்டியா கல்ட்டு எங்கே நடக்குது, பார்சிலோனா ஸ்பெயினில் நடக்குது. ஓகேவா, எங்கே அப்படின்னா ஸ்பெயின் பார்சிலோனா நடைபெற்ற இந்த மோண்டி கல்ட் மாநாட்டில் கஜேந்திர சிங் பிரதிநிதித்துவப்படுத்தினார். உலகளாவிய கலாச்சார ஒத்துழைப்பின் எதிர்காலத்தை வடிவமைக்க இந்த கலாச்சார நிகழ்வு நடந்திருக்கு. அமைச்சர்கள் அளவிலான கூட்டத்தொடரில் ஆசியா பசிபிக் குழு தலைவர் ஷெவாக் வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அப்புறம் 6வது கொஸ்டின், செப்டம்பர் 30 அன்று டோக்கியோவில் நடந்த ஜப்பான் ஓபன் பட்டத்தை வெல்ல கார்லோஸ் அல்காரஸ் யாரை தோற்கடித்தார்? இவர் வந்து யாரை தோற்கடினா டெய்லர் ஃப்ரிட்ஸ். ஓகேவா, டெய்லர் ஃப்ரிட்ஸ். செப்டம்பர் 30 அன்று உலகின் முதல் நிலை வீரரான கார்லோஸ் அல்காரஸ் டோக்கியோவில் நடந்த ஜப்பான் ஓபன் இறுதிப் போட்டியில யாரை தோற்கடித்தார் அப்படின்னா டெய்லர் ஃப்ரிட்ஸ். அவருக்கு இந்த ஆண்டின் 8வது பட்டத்தையும் டோக்கியோவின் முதல் பட்டத்தையும் பெற்று தந்திருக்கு. யாருக்கு அப்படின்னா கார்லோஸ் அல்காரஸ்க்கு. ஓகேவா, கார்லோஸ் அல்காரஸ். அப்புறம் 7வது அக்டோபர் 4க்கு உண்டான 7வது கொஸ்டின், அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் ஒலி எச்சரிக்கை அமைப்பு அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டிருக்கு. எப்போ அப்படின்னா அக்டோபர் 27. ஓகேவா, அக்டோபர் 2027க்குள்ள அனைத்து மின்சார வாகனங்களுக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் கவர்மெண்ட் சவுண்ட் அலர்ட் சிஸ்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த அக்டோபர் 2027 முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த சவுண்ட் அலர்ட் சிஸ்டம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஹைவே நியூ சேஃப்டி ரெகுலேஷனுக்காக இதை அக்வாஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட்டிங் சிஸ்டம் AVAS அக்வாஸ்டிக் வெஹிக்கிள்ஸ் அலர்ட்டிங் சிஸ்டம்
இந்த விதி அக்டோபர் 1 2027 முதல் அமலுக்கு வர முன்மொழியப்பட்டிருக்கு. சாலை பாதுகாப்பு மேம்படுத்துவது இதன் குறிக்கோள். ஓகே, மின்சார வாகனம் மிகவும் அமைதியான மற்றும் ரொம்ப சவுண்ட்லெஸ்ஸா போறதுனால இது வந்து கவனிக்கப்படுது. ஓகேவா? எந்த நாட்டில் P4 விழிப்புணர்வு திட்டத்துடன் தெலுங்கு மொழி தினம் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால. ஓகேவா? P4 விழிப்புணர்வு திட்டத்துடன் தெலுங்கு லாங்குவேஜ் 2005 சவுதி அரேபியால இந்த P4 மாடல் அப்படின்னா பப்ளிக் பிரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதோட சவுதி அரேபியா தெலுங்கு அசோசியேஷன் மூலயமா இதை வந்து கொண்டாடிருக்காங்க. ஸோ அதான் இது. இந்த P4னா பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், பப்ளிக் பிரைவேட் பீப்புள் பார்ட்னர்ஷிப், இதுதான் இந்த P4. எங்கன்னா சவுதி அரேபியா தெலுங்கு ஃபெடரேஷன். ஓகேவா? சத்தான்னு சொல்லுவாங்க, சவுதி அரேபியா தெலுங்கு சங்கம் இந்த தெலுங்கு டேவை கொண்டாடி இருக்கு. அப்புறம் உலகில் 500 பில்லியன் நிகர சொத்து மதிப்பை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்லா ஓனரு யாரு, எலான் மஸ்க் அவர்கள். ஓகேவா? எலான் மஸ்க் இவரு தாண்டி இருக்கிறாரு முதல் நபர். ஓகேவா? இவரு $500 பில்லியன் நிகர மதிப்பை எட்டிய முதல் நபராக இவரு சொல்றாங்க. டெஸ்லா பங்குகள் 4% உயர்ந்து அவரது செல்வம் $9.3 பில்லியன் அதிகரித்திருக்கு. இந்த வேகத்துல சென்றா 2033 $1 ட்ரில்லியன் நிகர மதிப்பை அவர் எட்டக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்வதேச பாரா ஒலிம்பிக் குழுவுல தலைவராக மீண்டும் யாரை நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்ட்ரியூ பேர்சன்ஸ் அப்படிங்கிறவரை நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, இவர் வந்து சனிக்கிழமை செப்டம்பர் 27 கொரியாவின் சியோல் நடைபெற்ற இந்த பொதுச்சபையில இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் எந்த நாடும் முதல் பார்வையற்ற பெண்கள் T20 கிரிக்கெட் உலக கோப்பை நடத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இலங்கை. ஓகேவா? ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் இணைந்துதான் இந்த பார்வையற்ற பெண்கள் T20 போட்டி நடத்துறாங்க. இலங்கை மற்றும் இந்தியா இணைந்து நடத்தும் நவம்பர் 11 முதல் 23 வரை முதல் பார்வையற்ற பெண்களின் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை நடத்துது. புதுதில்லியில் தொடக்க விழா மற்றும் போட்டிகளும் தொடங்கும். ஓகே, கொலம்பியால இறுதி போட்டி நடக்க போகுது. எப்பன்னா நவம்பர் 23. 2025 உலக ஆசிரியர் தினம் எந்த தேதியில கொண்டாடப்படுது? உலக ஆசிரியர் தினம் நம்ம நேஷனல் ஆசிரியர் டே தெரியும். உலக ஆசிரியர் தினம் வேர்ல்டு டீச்சர்ஸ் டே 5 அக்டோபர். நம்ம நேஷனல் டீச்சர்ஸ் டே செப்டம்பர் 5. ஓகேவா? இது வந்து வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அக்டோபர் 5 நாளைக்கு. உலக ஆசிரியர் தினம் வந்து ஆசிரியர் பணியை கொண்டாடும் வகையில ஆண்டுதோறும் அக்டோபர் 5ஆம் தேதி. ஸோ கொஸ்டின் எப்படி கூட ட்ரிக்கியா கேட்க வாய்ப்பு இருக்கு. இது 1994ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. தொழிலாளர்கள் மற்றும் கல்வி அறிவு கலாச்சார அமைப்பை பரிந்துரைக்கும் ஒரு நிகழ்வு தான் இது. இது வந்து உலக ஆசிரியர் தினம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பு யுனிசெஃப் மற்றும் கல்வி சர்வதேச ஆகியவற்றுடன் இணைந்து கொண்டாடப்படுது. ஓகேவா? இது வந்து அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, லால் பகதூர் சாஸ்திரி ஜெயந்தி. ஓகே, அதுக்கப்புறம் நான் ஜார்ஜியா என் வேர்கள் என்ற கொள்கை என்ற புத்தகம் எந்த நாட்டின் பிரதமரின் சுயசரிதை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்து இத்தாலி நாட்டோட பிரதமரோட சுயசரிதை. ஓகேவா? இவங்க இத்தாலி நாடு. ஐ எம் ஜார்ஜியா த மெலோன் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் அவங்க தான். இது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் எந்த இதுனா மை ரூட் மை பிரின்சிபல் இஸ் த ஆட்டோபயோகிராஃபி. ஓகேவா? இதாவது இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர். இவங்க பேர் என்ன அப்படின்னா ஜார்ஜியா. அடுத்து பின்வரும் எந்த நகரத்துல 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு நடந்துட்டு இருக்கு? 11வது உச்சி மாநாடு. ஓகேவா? இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து துபாய் ஹோஸ்ட் கிரீன் எக்கானமி. துபாய் ஹோஸ்ட் கிரீன் எக்கானமி பசுமை பொருளாதாரம் உச்சி மாநாடு துபாயில நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, 11வது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா துபாயில 3300க்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்றாங்க. இது புதுமைக்கான பசுமை பொருளாதாரத்தின் எதிர்கால விரிவுபடுத்தல் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளோட. ஓகேவா? பாலிசி மேக்கர் பிசினஸ் லீடர்ஸ் 11th வேர்ல்டு கிரீன் எக்கானமி சமிட் எங்க நடக்குது அப்படின்னா வேர்ல்டு ட்ரேட் சென்டர்ல. ஓகேவா? அக்சலரேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் கிரீன் எக்கானமி இதுதான் இதோட தீம். அக்சலரேட்டிங் த ஃபியூச்சர் ஆஃப் கிரீன் எக்கானமி. சார் ஓகே, எங்க நடக்குது அப்படின்னா துபாயில நடக்குது. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின்.
ஒரு நாள் போட்டிகளில் இந்தியாவுக்காக 2வது அதிக விக்கெட் வீழ்த்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தீப்தி சர்மா. ஓகேவா, தீப்தி சர்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 255. ஓகேவா, மோஸ்ட் விக்கெட்ஸ் ஃபார் ஒன் டே. தீப்தி சர்மா இதை பண்ணியிருக்கிறாங்க, அதிக விக்கெட்டு. தீப்தி சர்மா டேவிட்டை முந்தி இந்தியாவின் 2வது அதிக விக்கெட் வீழ்த்திய வீராங்கனையானார். இலங்கைக்கு எதிரான உலகக்கோப்பை ஆட்டத்தில் இது நடந்திருக்கு. ஓகே, இது பெண்கள் ஒரு நாள் போட்டிகளில் இந்தியாவுக்காக அதிக விக்கெட் வீழ்த்தியவர்கள இது. ஓகே, ஸோ மற்றவங்க எல்லாம் இந்த 4 பேர் என்னென்ன இதில் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு. ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் அடுத்த உங்களுக்கு கரண்ட் அஃபேர் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.